சில அன்யூஷுவல் திங்ஸ் அப்படிங்கிறது நடக்கும். உதாரணத்துக்கு நிறைய சினிமாவில் நம்ம பார்த்துருக்கிறது என்ன தெரியுமா? பேய் வருது அப்படின்னு சொன்னால் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அந்த லைட்ஸ் எல்லாம் மின்னி மின்னி எரிய ஆரம்பிக்கும். ஏண்டா பேய் வரும்போது லைட்டு மின்னி மின்னி எரிய ஆரம்பித்தா ஓகே, இங்கே அரசு மாறின பிறகு நம்ம வீட்டில் எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிறதுக்கு நிறைய பிரச்சனை வருது. இதுவரையிலும் கரண்ட் கட் ஆகாத ஏரியாவில் கரண்ட் கட் ஆகுது. திடீர்னு பார்த்தா மின்சாரம் இந்த ஏரியாவுக்கு வராது அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வருது. நிறைய இடத்துல அறிவிப்பே இல்லாமல் மின்சாரத்தை துண்டித்து வைத்து ஃபோன் பண்ணி கேட்டால் இல்லைங்க அதில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குங்க, உடனே வராது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு அரசாங்கம் மாறினதுனால இவ்வளோ பெரிய அன்யூஷுவல் திங்ஸ் நடக்குது அப்படிங்கிறது கூட நம்ம விட்டுடலாம். ஆனால் இன்றைக்கி ஒரு 8லேருந்து 18 ஹார்ட் டிஸ்கை காணல. அந்த ஹார்ட் டிஸ்கை பெங்களூரில் யாருக்கும் விற்றுட்டாங்க, டீம் லீடர் தான் இதை செஞ்சுருக்கார் அப்படின்னு சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கும்போது மிகப்பெரிய ஒரு அன்யூஷுவல் திங்ஸாக இல்லை? இதுக்கு பின்னணியில் இருக்கக்கூடிய சில முக்கியமான தரவுகளை இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். இது அரசியல் பதிவான்னு கேட்டால் கிடையாது. இது கரண்ட் பில்லுக்கான ஒரு பதிவு. இந்த கரண்ட் பில்லுக்கான ஆல்ரெடி ஒரு பதிவை நாம் அறப்போர் இயக்கம் சார்பாக அவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட், அந்த கம்ப்ளைண்ட்டில் இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் அப்படிங்கிறது வாங்கினதுனால நம்ம தமிழ்நாட்டுக்கு கிட்டத்தட்ட ஒரு 400 கோடி ரூபாய் இழப்பு வந்திருக்கு அப்படின்னு சொன்னது எல்லாமே ஒரு வீடியோவாக பதிவு பண்ணியிருக்கோம். பார்க்காத டிபி ட்ரூப்ஸ் அதை பார்த்துருங்க. கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி அந்த வீடியோவை நம்ம பதிவு பண்ணியிருந்தோம். அதாவது போன ஆட்சியின் போதே அந்த வீடியோ நம்ம பதிவு பண்ணியிருந்தோம் அப்படிங்கிறத நான் இங்கே அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன். அது எப்படி சாத்தியமானது அந்த 400 கோடி ரூபாய் இழப்பு அப்படின்னு சொல்லும்போது, இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் அப்படிங்கிறது இருக்குது பார்த்தீங்களா, டிஃப்ரெண்ட் செக்மெண்ட்டில் டிஃப்ரெண்ட் கிலோவாட்டில் இருக்கக்கூடிய அந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் வாங்கக்கூடிய டெண்டர் அப்படிங்கிறத அறிவிக்கிறாங்க. இந்த டெண்டர்னால் எதுக்கு அறிவிப்பாங்க? 10 போட்டியாளர்கள் இருப்பாங்க. யார் கம்மியான விலையில் தரமான பொருட்களை மக்களுக்கு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு அந்த டெண்டர் அப்படிங்கிறது கொடுக்கப்படும். இதுதான் டெண்டர்னுடைய முக்கியமான நோக்கம். ஆனால் இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அங்கே என்ன நடந்துச்சுன்னா, ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் அப்படிங்கிறதுக்கான டெண்டர் அறிவிக்கப்படும் போது ஒரு 20 பேர் என்ன செய்வாங்க, கோட் பண்ணுவாங்க. ஆனால் அந்த 20 பேரும் ஒரே டிஜிட் 10,46,842 ரூபா.26 கனவுல கூட இந்த டிஜிட்டை மறுபடியும் என்னால் சொல்ல முடியுமான்னு கேட்டால் முடியாது. என்னால் இந்த ஒரு டிஜிட்டை திரும்ப சொல்ல முடியாத நிலைமையில தான் மனிதர்கள் இருக்கும். ஆனால் வந்திருந்த அந்த டெண்டரில் அத்தனை நிறுவனங்களும் இந்த அமௌண்ட் அப்படியே போட்டிருப்பாங்க, அச்சு பெசங்காமல். என்னையா சொல்கிறீங்க, இது முறைகேடு தானே அப்படின்னு சொல்லி அறப்போர் இயக்கம் இதை வெளியில் கொண்டு வராங்க. வெளியில் கொண்டு வந்த இந்த குற்றச்சாட்டு அப்படிங்கிறத அந்த அரசாங்கம் இல்லை அதை நீர்த்து போக வைக்கிறாங்க. உடனடியாக அதை சிபிஐக்கு மாற்றணும் அப்படின்னு சொல்லி மீண்டும் இந்த சட்ட போராட்டம் அப்படிங்கிறது நடந்துட்டுருக்கு. இப்போ அது சிபிஐக்கு மாற்றப்பட்டு விட்டது. ஸோ நிறைய பண முதலைகள், ஏகப்பட்ட அதிகாரிகள், அரசியல்வாதிகள் இவங்க எல்லாருமே இதில் சிக்குவாங்க அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்த இந்த நேரத்தில் தான் அடுத்ததாக நமக்கு ஒரு பெரும் திருப்பம் அப்படிங்கிறது இங்கே நிறைய விஷயத்தில் நம்ம பார்க்கிறோம். திடீர்னு கரண்ட் கட் ஆகிறதுக்கு காரணம் ஒரு சாரார், ஒரு பர்டிகுலர் அந்த ஒரு அரசியல் கட்சியை சார்ந்தவங்க கரண்ட்டை கட் பண்ணி வச்சிடுறாங்க. இதனால் ஆளும் அரசாங்கம், இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கத்துக்கு பெரிய அளவில் அவப்பெயரை ஏற்படுத்துவதற்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டுகள் அடுக்கி வரக்கூடிய நேரத்தில் நம்முடைய இபி இங்கே இருக்கக்கூடிய ஊழியர்கள் என்ன செய்கிறாங்க, ஒரு நாள் ஒரு ரைடுக்கு போகிறாங்க. அந்த ரைடில் யார் நமக்கு தெரியாமல் மீட்ரு வழியாக இல்லாமல் தவறான கரண்டை எடுத்து அவங்க பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. அப்படி பயன்படுத்தக்கூடிய அந்த நபர்களுக்கு நாம் என்ன செஞ்சிடலாம், அபராதம் விதித்து விடலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்முடைய டிஎன்இபி ஒரு குழுவை இறக்கி அதை என்ன செய்கிறாங்க, ரிசர்ச் பண்ணுறாங்க. அப்படி செஞ்சதில் கோயம்புத்தூர் ஏரியாவில் கிட்டத்தட்ட 25 திருட்டு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. திருச்சி ஏரியாவில் 31 திருட்டு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுக்கு பெனால்ட்டி அமௌண்ட் நம்முடைய டிஎன்இபி சார்பாக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அமௌண்ட் எவ்வளவுன்னு கேட்டிங்கன்னா சுமார் 73 லட்சம் ரூபாய். 2.5 லட்சம் கோடி ரூபாய் கடனில் இருக்கக்கூடிய நம்முடைய மின்சாரத்துறையில் ஒரு நாள் ரைடு, 1-2 நாள் நடந்த ரைடு, அதுவும் சென்னை திருச்சி ஏரியாவில் மட்டும் ஒரே இந்த நாள் நடந்த ரைடில் 70 லட்சம் ரூபா நம்மளால் பெனால்ட்டி கொடுக்க முடிகிறது என்றால் இங்கே எத்தனை பேர் நம்முடைய கரண்டை திருடிட்டு இருக்காங்க? நம்முடைய கரண்டுன்னு சொல்கிறது உங்கள் அப்பா வீட்டு கரண்ட் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். சார், அவங்க திருடுற கரண்ட்டுக்கும் இங்கே கொடுக்கக்கூடிய சப்சிடிக்கும் இங்கே இருக்கக்கூடிய அந்த டிரான்ஸ்ஃபார்மர் கொள்ளை, நிறைய ஊழல், ஏகப்பட்ட இடத்துல நம்ம பணம் வீணடிக்கப்படுகிறது, இது எல்லாத்துக்கும் யார் அனுபவிக்கிறார்கள் தெரியுமா? நாம தான். சாட்சாத் இந்த மனிதர்கள் சாதாரண மனிதர்கள் தான். ஸோ கரண்ட் பில் அப்படிங்கிறது நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கான அந்த கரண்ட் பில்லுன்னு மட்டும் நீங்கள் நினச்சிங்கன்னா தப்பு. கரண்ட் பில் அப்படிங்கிறது டெட் ப்ளஸ் லாஸ் ப்ளஸ் சப்சிடி ப்ளஸ் பவர் பர்ச்சேஸ், இன்ட்ரெஸ்ட் பேர்டன், அது இல்லாமல் இந்த மாதிரியான ஒரு ஊழல், இதெல்லாம் சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு ஃபினான்ஷியல் கிரைசிஸ் தான் நாம் இப்போ நம்முடைய வீட்டில் வரக்கூடிய கரண்ட்டுக்கு பில்லாக கட்டி கொண்டு இருக்கக்கூடிய அமௌண்ட்.
ஸோ இதில் டெட்டு குறைஞ்சிருச்சு, கடன் குறைஞ்சிருச்சுன்னா நம்முடைய கரண்ட் பில் ஆட்டோமேட்டிக்காக குறையும். இதில் சப்சிடி அப்படிங்கிறத தேவையில்லாத நபர்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா நம்முடைய கரண்ட் பில்லு குறையும். பவர் பர்ச்சேஸ், அதீத விலைக்கு நம்ம பவரை பர்ச்சேஸ் பண்ணுறோம், இதெல்லாம் நடந்திருக்கு. இதில் ஏகப்பட்ட விஷயங்கள், நிலக்கரி ஊழல்லேருந்து டிரான்ஸ்ஃபார்மர் இப்படி மாற்றப்பட்டது, நம்ம கரண்ட் வாங்குறது, சோலார் பவர் பிளான்ட் வச்சோம்னா அதுக்குன்னு ஒரு பில்லு தனியாக ஒரு அமௌண்ட் கொடுக்கணுமா. ஏங்க நான் என்னுடைய ஒரு எஸ்டேட் வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்க, ஒரு 300 ஏக்கர், அதில் ஒரு சோலார் பவர் பிளான்ட் கொடுக்குறேன்னா இத்தனை கிலோவாட்டுக்கு நீ இவ்வளோ ரூபாய் லஞ்சம் கொடுத்தா தான் அதை வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி அதை பார்ட்டி ஃபண்டாக வாங்கிட்டு இருந்திருக்காங்க. அப்புறம் எப்படி இங்கே இருக்கக்கூடிய நபர்கள் நான் ஒரு சோலார் பவர் பிளான்ட் வைக்கிறேன், அதில் உருவாகக்கூடிய கரண்டை நான் அரசாங்கத்துக்கு கொடுக்குறேன், இந்த விலைக்கு வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்ல முடியும்? ஏன்னா எல்லா இடத்துலையுமே ஊழல் கரை புரண்டு ஓடி இருக்கே அப்படிங்கிறது நமக்கு புரியுதா? அடுத்ததா இன்ட்ரெஸ்ட் பேர்டன் அப்படிங்கிறது தான். வாங்கின கடனுக்கு நம்ம வட்டி கட்டணுமா? அந்த வட்டி உயர உயர நம்முடைய கரண்ட் பில்லு கூடுமா குறையுமா? அப்போ இது எல்லாமே நம்முடைய கரண்ட் பில்லா மாறி வந்து நிற்கிறது. சரிப்பா, இதுக்கெல்லாம் காரணம் நம்முடைய டிஎன்இபி தானே, டான்ஜெட்கோ தானே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க. இந்த இடத்துல டான்ஜெட்கோ அப்படிங்கிறது 2.5 லட்சம் கோடி ரூபாய் கடனில் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே முந்தைய அரசாங்கம் அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான அமைச்சர்கள் அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க? அதெல்லாம் கிடையாது, டான்ஜெட்கோவில் அவ்வளோ கடன்லாம் கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. அப்படி கடனை குறைத்து காண்பிப்பதற்காக சில பல வேலைகள் எல்லாத்தையும் ஈடுபட்டாங்க. பட் அதில் நிறைய குழப்பத்தை ஏற்படுத்தினாங்க. அந்த குழப்பம் என்னென்னா, டான்ஜெட்கோ அப்படிங்கிறது ஒரு கூட்டு குடும்பம் மாதிரிங்க. அந்த கூட்டு குடும்பத்திலிருந்து விக்கி தனியாக வந்துட்டான், அப்போ விக்கியினுடைய குடும்பம். அடுத்த ராஜேஷ் ஒரு தனியாக வந்துட்டான், ராஜேஷினுடைய குடும்பம். குமார் அப்படிங்கிற ஒருத்தன் வந்துட்டான், குமாரனுடைய குடும்பம். அப்போ இப்போது டான்ஜெட்கோவினுடைய கடனும், விக்கி கடன் வாங்கினதும், இல்லாட்டி ராஜேஷ் கடன் வாங்கினதும், இல்லாட்டி இந்த பக்கமாக குமார் கடன் வாங்கினதும், இது எல்லாமே டான்ஜெட்கோவினுடைய கடனான்னு கேட்டால் இல்லை. இந்த இடத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம எல்லாருமே கூட்டு குடும்பமாக இருக்கும்போது டான்ஜெட்கோவில் வாங்கின கடன் டான்ஜெட்கோவினுடைய கடன். அதன் பிறகு இது எப்படிலாம் பிரிக்கிறாங்க அப்படின்னா, டிஎன்பிடிசிஎல் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க. டிஎன்பிஜிசிஎல், டிஎன்ஜிஇசிஎல், டான் டிரான்ஸ்கோ அப்படின்னு சொல்லக்கூடிய டிரான்ஸ்மிஷன் சைடு. முதல்ல சொன்ன டிஎன்பிடிசிஎல் அப்படிங்கிறது மக்களுடைய பில் மற்றும் டிஸ்ட்ரிபியூஷனை மட்டும் பார்க்கக்கூடிய அமைப்பாகவும், டிஎன்பிஜிசிஎல் அப்படிங்கிறது பவர் ஜென்ரேஷன் சைடாகவும், டிஎன்ஜிஇ கிரீன் எனர்ஜிலாம் நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதை கிரீன் எனர்ஜி சைடாகவும், அந்த டான் டிரான்ஸ்கோ அப்படிங்கிறது டிரான்ஸ்மிஷன் சைடாகவும் கொடுக்கப்பட்டு விட்டது. அப்போ இவங்களுக்கு இனிமேல் ஏற்படக்கூடிய இழப்புகள் அப்படிங்கிறது அவங்கவுங்க அந்தந்த அமைப்பை பார்த்து அதை தெரிஞ்சுக்கலாம். ஓவராலாக பார்க்கும்போது நம்முடைய அவுட்ஸ்டாண்டிங் டெட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதாவது திருப்பி கட்ட வேண்டிய கடன் 2019-2020 1,24,000 கோடி ரூபாயாக இருந்தது. ஆனால் 2024-2025 கணக்குப்படி அது 1,80,000 கோடி ரூபாயாக உயர்ந்தது. அப்போது இதுவரையில் நமக்கு இருக்கக்கூடிய அந்த கடனில் 1,80,000 கோடி அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, இது 2024-25, இன்னும் 25-26 இருக்குது, 26-27 இருக்குது. இதுக்கான கடன் இன்னும் நம்ம அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் வெளியாகலை. ஸோ 5 இயர்ஸில் கிட்டத்தட்ட 64,000 கோடி ரூபாய் அப்படிங்கிறது நம்முடைய கூட்டு குடும்பத்துக்கு ஒட்டுமொத்த கடனாக வந்து நிற்கிது. அப்போ கூட்டு குடும்பத்துக்கு 64,000 கோடி சேர்த்து 1,90,000 கோடி ரூபாய் கடனாக இருக்கும்போது டிஎன்பிடிசிஎல் அப்படின்னு சொல்கிறோம்ல, இந்த கஸ்டமர் சைடு பில்ஸ் அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த பக்கம் வந்திருக்கக்கூடிய கடன் மட்டும் எவ்வளவு அப்படின்னு கேட்டிங்கன்னா சுமார் 1 லட்சம் கோடி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது 1 லட்சம் கோடி கஸ்டமர்னுடைய பில்லிங் சைடு பிரான்ச்சில் ஒரு தனி குடும்பமாக வந்துச்சு பார்த்தீங்களா, அவங்களுக்கு மட்டுமே கடன் இருக்குது. அப்போ இந்த கடன் இல்லாமல் மீதம் இருக்கும் பிரான்ச்சஸ்க்கு எல்லாத்துக்குமே கடன் அப்படிங்கிறதெல்லாம் சேர்த்து நம்ம வரலாம். இதில் அக்குமுலேட்டட் லாசஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை பயன்படுத்துவாங்க. இந்த அக்குமுலேட்டட் லாசஸ் அப்படின்னு சொல்கிறது என்னென்னா, ஒவ்வொரு வருஷமும் நமக்கு ஒரு தோராயமான ஒரு தொகை அப்படிங்கிறது லாஸாக அவங்க எழுதி வச்சுருவாங்க. அதாவது நம்ம பவர் ஜென்ரேஷன் இவ்வளோ, நம்ம ப்ரைவேட்லேருந்து பவர் வாங்கினது இவ்வளோ, செலவு இவ்வளோ நமக்கு வருமானமே இல்லை, லாஸ் ஒரு 15,000 கோடி, ஒரு 20,000 கோடி இப்படின்னு சொல்லி இத்தனை வருடங்களாக வந்த அக்குமுலேட்டட் லாஸ் மட்டும் எவ்வளவு அப்படின்னு கேட்டிங்கன்னா சுமார் 1,67,000 கோடி ரூபாய். முதல்ல நான் சொன்னது டெட், கடன். இப்போ நான் சொல்கிறது லாஸ். கடனையும் லாஸையும் சேர்த்துட்டா கிட்டத்தட்ட ஒரு 4 லட்சம் கோடி ரூபாய் வருது. பட் அதை நம்மளால் அப்படி சேர்க்க முடியாது. ஏன்னா நம்முடைய லாஸஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லாஸுக்காக நம்ம சில கடன் வாங்கியிருப்போம், டெட் அப்படிங்கிறத வாங்கியிருப்போம். அதனால் இரண்டையும் சேர்க்காம தோராயமாக ஒரு கணக்குப்படி பார்க்க போனால் சுமார் 2.5 லட்சம் கோடி ரூபாய் கடனில் இருக்குது அப்படின்னு சொல்லி இப்போதைய நம்முடைய மின்சாரத்துறை அமைச்சர் சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார். இதில் ஏகப்பட்ட ஊழல் நடந்திருக்கு. லாஸ்ட் 5 இயர்ஸில் நிறைய ஊழல், டெண்டர்ஸ் வந்து அவசரமாக கொடுத்துருக்காங்க. மின்மாற்றிகள் அப்படிங்கிறது ரொம்ப சொற்பமான விலைக்கு வாங்கி அதுக்கு கூடுதலான பில்லை வச்சுருக்காங்க. நிறைய ஊழியர்கள் வேலை செய்யாமல் இருந்திருக்காங்க. அப்படி இப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்துட்டு இருக்கிற நேரத்தில் தான்
திடுதிப்புனி சிபிஐ அந்த வழக்கை நாங்கள் எடுத்துக்கிறோம்ப்பா அப்படின்னு சொல்லி சிபிஐ கிட்ட அந்த வழக்கு போகுது. டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்க்கு அந்த வழக்கு அங்கே போகுது. இந்த வழக்கு போனோடனே நிறைய பண முதலிகள் சிக்குவாங்க, நிலக்கரி ஊழல் சிக்கும், அது கூடவே இன்னும் நிறைய பேர் தோண்டி எடுத்துகிட்டு இருக்காங்க, புது அரசாங்கம் நிறைய வேலைகளை செஞ்சிட்ருக்கு அப்படின்னு சொன்ன உடனே தான் ஓகே நம்முடைய மின்சாரத்துறை லாபம் நிறைந்த ஒரு துறையாக மாறிவிடும் அப்படின்னு நம்மலாம் நம்பிட்டு இருக்கும்போது அடுத்ததாக ஒரு பெரிய சவுக்கடி நமக்கு வந்து விழுகுது. இந்த 18 ஹார்ட் டிஸ்கை காங்கலப்பா. தோராயமாக 8 ஃபஸ்ட் 8ன்னு சொன்னாங்க, அடுத்து 10ன்னு சொன்னாங்க, டோட்டலாக ஒரு 18 வரை இப்போ சொல்லியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். 4வது மாடி, 5வது மாடி, 9வது மாடி, இந்த மாடியில் இருக்கக்கூடிய நிறைய ஹார்ட் டிஸ்க் எடுத்து விற்றுருக்காரு ஒருத்தர். அவர் 11 மாதமாக இதில் வேலை பார்த்துருக்காரு, எங்கே நம்ம டிஎன்பிக்குள்ளே வேலை பார்த்துருக்காரு. அப்படி வேலை பார்த்தவர் இந்த ஹார்ட் டிஸ்க்கை பெங்களூரில் யாருக்கும் விற்றுருக்காரு. டோட்டலாக இந்த ஹார்ட் டிஸ்கினுடைய விலை 35,000 ரூபாய் தான். ஓகேங்க, வெறும் 35,000 ரூபாய் நமக்கு லாஸ் வந்துருச்சுன்னு சொல்லியா நம்ம இங்கே வீடியோ போட்டுட்ருக்கோம். அதுக்குள்ளே இருக்கக்கூடிய வேலிடான டேட்டா, நம்ம யார்கிட்டருந்து பர்ச்சேஸ் பண்ணோம், யார் வழியாக நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம், எந்த மாதிரியான டெண்டர் நடந்திருக்கு, இதுக்கான அசல் டேட்டா எல்லாமே அந்த ஹார்ட் டிஸ்கில் தான் இருக்கும். சிடிஆர் நிர்மல்குமார் அவர்களை பொறுத்த வரைக்கும் அமைச்சர் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை அதுக்கான ஒரு சர்வர்ஸில் நம்ம என்ன செஞ்சுருப்போம், ஒரு காப்பி எடுத்து வச்சுருப்போம், அந்த காப்பியை நம்ம எடுத்து இதை கொஞ்சம் கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் அந்த ஹார்ட் டிஸ்கில் இருந்த டேட்டாவில் என்னென்ன நமக்கு முக்கியம் அப்படிங்கிறது இனி அந்த ஹார்ட் டிஸ்க்கு கிடைச்சாதான் சொல்ல முடியும். இல்லை அதில் இருக்கக்கூடிய விசாரணை நடந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளாம் இப்போ கூகுள் டிரைவ், ஆப்பிளுக்கான ஐக்ளவுட் இதெல்லாம் உபயோகிப்போம் அப்படின்னா முக்கியமான ஃபைல்ஸை கூகுள் டிரைவில் போட்டு வைப்போம், முக்கியமான ஃபோட்டோஸ், முக்கியமான டாக்குமெண்ட்ஸை கூகுள் டிரைவில் நம்ம போட்டு வைப்போம். தேவையில்லாத டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம கூகுள் டிரைவில் போட்டு வைப்போமான்னு கேட்டால் கிடையாது. ரொம்ப முக்கியமான விஷயத்தெல்லாம் நம்ம டிரைவுக்குள்ள அப்லோட் பண்ணுறதுக்கு சில வேளையில் மறந்துருக்கலாம். ஸோ இப்போ நடந்திருக்கக்கூடிய இந்த பிரச்சனை 8லேருந்து 18 ஹார்ட் டிஸ்க்கு காணவில்லை, அதற்கு இந்த ஊழியர் தான் காரணம்னு சொல்லி ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்கல்ல, இவர் யாரை காப்பாற்றுறதுக்காக இந்த ஹார்ட் டிஸ்க்கை திருடினார்? ஏன்னா நீ ஹார்ட் டிஸ்க்கை திருடி வித்துட்ட, இதனால் ஏற்படக்கூடிய இழப்புகள், இல்லை இவ்வளோ நாள் ஏற்பட்ட இழப்புகள், நாங்கள் கரண்ட் பில்லாக எங்களுடைய ரத்தத்தையும் வியர்வையும் நாங்கள் வச்சு சம்பாதிச்ச காசை தான் கரண்ட் பில்லு இந்த கரண்ட் பில்லு பாருங்கள் டிஎன்இபி நஷ்டத்தில் ஓடுது, அதனால் கரண்ட் பில்லை கூட்டுறோன்னு சொல்லி இவ்வளோ நாள் எங்களுடைய உழைப்பை திருடி நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க, காசு வாங்கியிருக்கீங்க. அதுக்கு மூல காரணமாக செயல்பட்டது யார்? இந்த அளவுக்கு விலை கம்மியாக நீங்கள் கரண்டை ப்ரொக்யூர் பண்ணியிருக்கீங்க. சில இடங்களில் தனியார்கிட்ட நம்ம யூஸ்வலாக வாங்குகிற அமௌண்ட்டை விட கூடுதல் விலை கொடுத்து வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த எல்லா இடத்துலையுமே நமக்கு நம்முடைய பணம் அப்படிங்கிறது வீணடிக்கப்பட்டிருக்கிறது. யாரோ ஒருத்தன் ஊழல் செஞ்சுருக்கான், எவனோ சில அதிகாரிகள் நல்லா காசு கொழுத்து சாப்பிட்ருக்காங்க, ஏதோ சில அரசியல்வாதிகள் சில அமைச்சர்கள் என்ன செஞ்சுருக்கலாம், இதனால் நன்மை அடைஞ்சிருக்கலாம். ஆனால் பாதிக்கப்படுறது நாம தானே. இந்த விஷயத்தை பற்றி 4 பேர் பேசினா தானே ஓகே இதுக்கு பின்னாடி மக்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஹார்ட் டிஸ்கை இந்த ஒரு துறையில் மட்டும் இருந்து நம்ம லவுட்டிட்டா போதாது, இன்னும் அடுத்த துறையிலேருந்து லவுட்டணும்னு நினச்சிட்டு இருந்தெல்லாம் இனி அவனுக்கு என்ன செய்வாங்க, ஹார்ட் டிஸ்கை திருடக்கூடாதா, மக்கள் விழிப்படைஞ்சிட்டாங்க, பேசுகிறாங்க, நம்மளை பற்றி தான் பேசுகிறாங்க அப்படிங்கிற பயம் வருமா வராதா? ஓகே, இந்நாள் அமைச்சர் சொல்லிட்டார், சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் சொல்லிட்டாங்க, நாங்கள் இதுக்கான விசாரணை நடத்திட்டு இருக்கோம். முன்னாள் மின்சாரத்துறை அமைச்சருடைய செந்தில் பாலாஜி அவர் என்ன சொல்கிறாரு, கரண்ட் கட்டை திசை திருப்புவதற்காக அதை காணலை இதை காணலைன்னு சொல்லி மக்கள் முன்னாடி என்ன சொல்லிட்டு இருக்காங்க, காரணங்களை சொல்லிட்டு இருக்காங்க. சூப்பர். 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் ஊழல் அப்படிங்கிறது உண்மைதான அப்படிங்கிறது எல்லாருமே அறப்போர் இயக்கம் பட்டியலிட்டு சொன்னது. அதை ஏன் செந்தில் பாலாஜி அவர்களால் இன்னைக்கு மறுக்க முடியல? அவர் என்ன மறுத்தார்? அப்படிலாம் ஒரு ஊழல் நடக்கவே இல்லை, எல்லா டெண்டரும் கொள்கையின் அடிப்படையில் ரொம்ப வெளிப்படையாக நடந்தது. நான் மறுபடியும் சொல்கிறேன், நான் முதல்ல என்ன சொன்னேன்னு எனக்கு தெரியாது. அந்த டிஜிட் நான் சொன்னேன்ல, 1,46,686 ரூபா.26 இதுலேயே 1-2 டிஜிட் மாறி இருக்கலாம். அது எப்படி சார் நம்ம டிஎன்இபியில் வந்து இந்த மாதிரி டெண்டர் எடுக்க வந்து அத்தனை நிறுவனங்களும் ஒரே டிஜிட்டுடன் பல கோட்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதையும் கண்மூடித்தனமாக அங்கே இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் ஓகே சொல்லியிருக்காங்க. அதில் ஒரு இந்த மாதிரி டெண்டருக்கான கொட்டேஷன் கொடுத்துருக்காங்க, நீ டெண்டர் பாஸ் பண்ணி விட்டுருக்கீங்க. இதெல்லாம் நாங்கள் நம்பணும், அப்படி நம்பலைன்னா எங்களுக்கு சாப்பாடு கிடைக்காது. நல்லா இல்லை பாஸ். இதே மாதிரி ஏகப்பட்ட ஊழல்கள் தமிழ்நாட்டில் வெளியில் கொண்டு வரப்பட வேண்டும். முக்கியமான துறைகள் இருக்குது. இப்போ இந்த துறை, அதாவது மின்சாரத்துறை, அடுத்த துறைன்னு ஒன்று இருக்குது, இந்த பத்திரப்பதிவு துறைன்னு ஒன்று இருக்குது. ஏகப்பட்ட ஊழல் நடக்கக்கூடிய ஒரு இடம் தான் இந்த பத்திரப்பதிவு துறை. அந்த பத்திரப்பதிவு துறையிலும் இருக்கக்கூடிய உண்மைகள் என்ன அப்படிங்கிறது வெளிச்சத்துக்கு வர வேண்டும். 3வதாக இருக்கக்கூடியது அதான் வேற ஒன்றும் இல்லை, மதுபானத்துறை அப்படின்னு சொல்லுவோம்ல, மது விலக்குத்துறை. அதில் ஆல்ரெடி ஏகப்பட்ட கரப்ஷன். 10 ரூபாயிலிருந்து சரக்கு, நல்ல சரக்கு இல்லை, ஊழல் சரக்கு, ரொம்ப ஏதோ ஒரு கம்பெனி தான் இங்கே கொடுக்கணும்னு சொல்லி அந்த மாதிரியான ஊழல்கள் நடந்துட்டுருக்கு. அடுத்ததாக இருக்கிறது அறநிலையத்துறை. காசு எப்படி வருது, காசு எங்கே செலவழிக்கிறாங்க, உண்மையிலேயே பக்தர்களுக்கு தான் இதெல்லாம் மறுபடியும் செலவழிக்கப்படுகிறது அப்படிங்கிறதெல்லாம் பெரும் கேள்வி தான். இதை மாதிரி ஒவ்வொரு துறையில் இருக்கக்கூடிய உண்மைகள் வெளிச்சத்துக்கு வந்தால் மட்டும்தான் தமிழ்நாடு அடுத்த லெவலுக்கு ப்ரோக்ரஸ் ஆகும்.
இல்லை ஊழல்வாதி அப்படியே இருந்துட்டு போட்டோம், புதுசாக நம்ம ஏதாவது செய்யலாம் அப்படிலாம், அதெல்லாம் வேணாம். புதுசுலாம் எங்களுக்கு வேணாம். ஃபஸ்ட்டு அவனுக்கு என்ன செஞ்சு விட்டுருக்காங்க, அதில் இருக்கக்கூடிய தப்பு என்ன நடந்திருக்கு, நாம் எப்படி பாதிப்படைஞ்சிருக்கோம், இதனால் மக்களுக்கு எவ்வளோ லாஸ் வந்திருக்கு, புரியணுமா வேண்டாமா எங்களுக்கு? அந்த புரிதலை அரசாங்கம் ஏற்படுத்தும் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. அப்படி இல்லைனா அது சோஷியல் மீடியாவில் நாங்கள் பேசுகிறதுக்கு தயங்க மாட்டோம். இதோ 8, 10, 18 ஹார்ட் டிஸ்க் 35,000 ரூபாய் தானே அப்படின்னு சொல்கிற சில கோஷ்டிகள் இருக்காங்க. அதுக்கு பின்னாடி லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான லட்சம் கோடிக்கான ஊழல் நடந்திருக்கு அப்படிங்கிறது இப்போ கண் கூட நம்ம பார்த்துட்டோம். இதே மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்க வேண்டும். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.